ஹாய் மலேசியா நேயர்களே எல்லோருக்கும் பெரிய 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 வணக்கம். இந்த ஷோ ரஜினியுடன் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு ஹீரோயின் நம்ம பார்க்க போறோம். 80s பீரியட்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க இல்லாத திரைப்படங்களை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான ஹிட் திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். வெல்கம் டு தி ஷோ. ஸோ உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அப்படி பட்டாம்பூச்சி பறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி பிளாக் பியூட்டி அப்படி பிளாக் ட்ரெஸ்ல செம்மையா வந்திருக்கீங்க. அதாவது உங்களை ஒவ்வொரு படங்களையும் நாங்கள் பார்த்து அப்படியே ரசிச்சு வியந்து அப்படி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நேரில் பார்க்கறதுக்கு நான் மட்டும் இல்லை, மலேசிய மக்களும் அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. That's okay. Dinner பண்ணுங்க please. To everyone. To everyone. That's so sweet. Thank you ma'am. And இவ்ளோ படங்கள் சார் கூட நடிச்சிருக்கீங்க. 6 இருக்கும்ல. கரெக்ட்டா 6. சரி, பாத்து அப்படியே ஸ்பாட்டினஸ் டக்கு அடிக்கிறீங்க. சூப்பரா இருக்கு. சரி, அடி தூள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? யா. ஓகே. அது ஓகே. So super. Thank you so much ma'am. Ma'am, இப்போ பொதுவா ஒரு படத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். அந்த படத்துல ஒவ்வொரு நடிகர்களையும் பார்த்து நம்ம அவ்வளோ அழகா ரசிச்சு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் தாண்டி நம்ம வீட்ல இருந்து யாராவது போய் நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்ல இருந்துப்பா, நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வகையில பார்ப்போம். அதுலயே உங்க வீட்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து, அதாவது 2 பியூட்டிஃபுல் லேடிஸும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் மேனோட ரொம்ப அழகா எங்கேயே கேட்ட குரல் திரைப்படத்துல நடிச்சீங்க. How was that experience? Actually அந்த எங்கேயோ கேட்ட குரல் நடிக்கும்போது அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் அக்கா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மேபி அக்காவுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் எனக்கு நான் ரஜினி சாரோட பெரிய ஃபேன். எப்போவுமே என்னோட ரசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோன்னு தோணும். பிகாஸ் நான் அவரை பார்த்ததே ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு படத்தில் இஸ் அ வில்லன். ஸோ எனக்கு பைக்கில் ஒரு ஆள் போகிறது பார்க்கும்போதே ஐ ஃபீல் ஸோ குட். அந்த டைமில் என்னோட ஸ்கூல் டைமில் அதுவும் இவர் பைக்லெல்லாம் உட்காந்து சிகரெட் எல்லாம் பிடிச்சி இதெல்லாம் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு போவார் அந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் அது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு இன்னும் சம்திங், ஓஹோ இப்படி இருப்பாங்களோ. ஸோ ஐம் கம்ப்ளீட்லி வில்லேஜ் கேர்ள். அப்புறம் மூவி தமிழ் படம் சிவாஜி சார், எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் கமல் சார், ரஜினி சார், 4 பேர் தான். ரஜினி சார் எனக்கு அவ்வளோ தெரியாது, கமல் சாரை நல்லா தெரியும். பிகாஸ் கமல் சார் நிறைய மலையாள மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட். இவர் வில்லனா இல்லை ஹீரோவா, ஏன் எனக்கு இவரை ரஜினி சாரை ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் மேபி அந்த ஒரு ஸ்டைலு தமிழ்நாட்டில் அப்போ தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நடிக்க போகும்போது முதல்ல என்ன கேரக்டர் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மூவி மேபி அதர் லாங்குவேஜில் போகும்போது கொஞ்சம் கேரக்டரை பற்றி கேட்டிருக்கலாம். பட் எஸ்பெஷலி அக்காவோட நடிக்கும்போது எனக்கு என்ன ரோலு, அவங்களுக்கு என்ன ரோலு, எனக்கு என்ன சீன் எதுவுமே கேட்க மாட்டேன். கெட்டப்பு மட்டும் சொல்லுவாங்க வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஷூட் பெரிய டைலாக்னா ரொம்ப லாங் டைலாக். அதில் அதிலும் அக்காவை வேற திட்டணும். வெரி குட். ஓகே. ஸோ எனக்கு எப்போவுமே என் அக்கா எப்படின்னா இப்போதான் கல்யாணம் எல்லாம் முடிச்சு யூ கேன் சே ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் என் அக்கா இஸ் வெரி சீனியர். ஒரு அம்மாவோட ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸோட இடம்தா. ஒரு சிஸ்டர், ஒரு சிபிலிங்ஸ் ஃபீல் இல்லை எப்பவுமே. ஐ ஆல்வேஸ் பயம் கிடையாது, வெரி ஸ்வீட், ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ அதனால நான் அப்படியே பேசிட்டு போயிட்டு அக்காவே திட்டிட்டு வரணும். பட் ப்ராப்பரா அது ஒரு திட்டு அப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது டயலாக்ஸ் தான். பிகாஸ் என்னோட லாங்குவேஜ் கேரளா மலையாள லாங்குவேஜ் ஆனதுனால டசன்ட் மேட்டர் திட் ஆர் வாட். ஆனா ரஜினி சார் உங்களோட பேசணும், ரஜினி சார் அப்படியே கவர் பண்ணணும். பெரிய டைலாக்ஸ் முதல் டே எனக்கு கொடுத்துட்டாங்க. முத்துராம சார் கிட்ட, சார் பெரிய டைலாக்ஸா இருக்கு சார், நான் எப்படி சார் பேசுவேன். அவங்க எல்லாம் ப்ராமிட்டிங் கிடையாது. ஆனா மலையாளத்துல அப்புறமா சின்ன சின்ன டைலாக் கூட ப்ராமிட்டிங் இருக்கும். இது நம்ம தான் பேசணும். ஸோ நான் டைலாக்ஸ் என்னோட டைலாக்ஸ் கேட்கும்போது மலையாளமா சிங்களமா தமிழான்னு இருக்கும். அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஐ டோன்ட் ரிமெம்பர், டோன்ட் ஆஸ்க் மீ. அந்த டைலாக் நினைச்சா இப்போ எனக்கு பயம். ஸோ அந்த ஒரு வாட்டி ஆச்சு, 2 வாட்டி, ஒரு 3 டேக் ஆச்சு. ஸோ அப்போ கூட ரஜினி சார் இஸ் சோ ஸ்வீட், எந்த எக்ஸ்பிரஷனும் சேஞ்ச் இல்லை, அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. டைரக்டர் பரவாயில்லம்மா அப்படின்னாங்க. அக்கா எனக்கு அக்காவை பார்ப்பேன், அக்கா அப்படிம்பாங்க. ஒரு 3 டேக் ஆச்சு, 4 டேக் ஆச்சு. அக்கா கிட்ட ஒழுங்கா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிம்பாங்க. எப்பவுமே எங்க ஃபேமிலியில என் அக்காவோ யாரு நாங்க ஒருத்தருக்கு ஆக்டிங்க்கு மட்டும் டிப்ஸ் கேட்க மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். செட்டுக்கு போயிட்டோன்னா யூ ஆர் ராதா, ஐ எம் அம்பிகா, வி ஆர் நாட் சிபிலிங்ஸ் எனிமோர். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ அது கேட்ட உடனே வரணும். அப்புறமா சார் கொஞ்சம் எங்கேயாவது போய் அப்படியே பார்த்துட்டு ரஜினி சாரை பார்க்கும்போது ஸ்டக்கப் ஆயிடும்.
அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னம்மா என்னோட சரி. அப்புறமா நான் நினைச்சேன் சார் இந்த பக்கம் வருமா நான் ரஜினி சாரை பார்க்காம இப்படியே பார்த்துட்டே பேசிட்டு வரேன். அது ஒரு கிரஷ் என்னமோ தெரியல. சம் கைண்ட் ஆஃப் அது அவர் வந்து வழக்கமான ஸ்டைல் கெட்டப் கிடையாது. சிம்பிள் வில்லேஜ் ஒரு இஸ் a very good human beings அந்த மாதிரி கேரக்டர்ஸ். அப்புறமா இம்மிடியேட்டா வந்தது அவரோட ஒரு சாங் தான். ஓகே. அந்த தண்ணியில் ஒரு சாங்ஸ் எல்லாம். ஸோ பொதுவாகவே அந்த 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 மூவியில ஒரு ஃபேன் இதுலயே மிதந்துட்டு இருந்தேன் நான். கேரக்டரை விட ஃபேனோட நம்ம பார்த்து ரசிச்சிட்டோம். அது ஒரு பியூட்டிஃபுல் அழகான இதுலயே மிதந்துட்டு இருந்தேன். பட் அவர் ரொம்ப பேச மாட்டாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் ரொம்ப பேச போக மாட்டேன். பிகாஸ் மை ப்ராப்ளம் இஸ் லாங்குவேஜ். ஓகே. அப்புறம் நான் ஏதாவது சொல்லி அவர் ஏதாவது தப்பா நினைச்சு ஆமா எதுக்கு வம்புன்னு சொல்லி. பட் அவரும் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹீ டோன்ட் டாக் மச். அவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அது அவர் நடிப்பாரு. போய் சஜஷன் சொல்றது, நான் இப்படி பண்ணட்டுமா, நான் அப்படி பண்ணட்டுமா, நான் பஞ்சு பண்ணட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை அவர் பண்ணுவாரு. டைரக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா பெட்டர், அவ்வளவுதான். அதுக்கு மேல கண்டுக்கவே மாட்டாங்க. இனிமே என்ன சீன் எடுக்க போறீங்க, இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு நேரம் சீன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாருக்கு இருக்கிற அந்த திமிரு அது இது எப்பவுமே அவர்கிட்ட நான் பார்த்ததே இல்லை. அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப நர்வஸா தான் இருந்தது. பிகாஸ் என்னோட கேரக்டர் ரொம்ப சீரியஸ், நிறைய டயலாக்ஸ், வெரி இமோஷனல். அங்க போயிடுச்சுன்னா இதை பாருமா இப்போ நீ கிளவி அந்த மாதிரி இருக்கணும். செகண்ட் படம் வந்து பாய்ப்புலி. எஸ். அதுல வந்து ரொம்ப துடுக்குத்தனமான ரொம்ப ஜாலியான ஃபுல் மாடர்ன் ட்ரெஸ், குட்டி விக்கு அதெல்லாம் வச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது அது வந்து ஹிந்தி ரீமேக். ஓகே. அமிதாப் பச்சன் அவங்க பண்ண ஹிந்தி ரீமேக். எஸ்பெஷலி அந்த பொத்துக்கிட்டு ஊத்துதடி அந்த சாங் பத்தி தான் நானும் கேட்க வந்தேன். அந்த சாங் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசி எப்படி இருக்காங்க, என்ன அழகுமா இந்த பொண்ணு இந்த பாட்டுல எப்படி பார்த்துட்டே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பா சொல்லுங்க. படம் பார்க்கும்போது எனக்கு நல்லதா இருந்தது. ஷூட்டிங் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். பிகாஸ் மேபி அது நைட் எஃபெக்ட். ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி விடிய விடிய போகும், 2 மணி 3 மணி வரைக்கும் போகும். நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ரெயின் சாங் எல்லாம் எனக்கும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதானே தெரியுது அவஸ்தை. ஒவ்வொரு ஷாட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் போய் உட்கார்ந்து இருக்கணும். ஸோ அந்த சினிமாவோட ஹார்ட் ஒர்க் மெதுவா மெதுவா புரிய ஆரம்பிச்சது. நம்ம பார்க்குற அந்த அழகு கொண்டு வரதுக்கு பிஹைண்ட் சினிமா என்னென்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னு உணர்ந்தோம். அப்போ கூட ரஜினி சாரை பார்த்துருக்கேன். அவர் அப்படியே நடுங்கிட்டு இதுக்கு ஷார்ட்ன்னு சொல்லும் போது பிரைட்டா அவர் சில விஷயங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரி. பட் இன்னொரு பாண்டிங் என்னன்னா எஸ்பி முத்துராம சார், ஏவிஎம் நிறைய மூவி நான் அவங்க காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். இஸ் சோ கைண்ட், they treat me like a really a kid. அண்ட் ரஜினி சாருக்கும் சரி உங்களுக்கும் சரி எஸ்பி முத்துராமன் சார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனா தான் பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய ஹிட் மூவிஸ் வந்து உங்க 2 பேருக்குமே வந்து கொடுத்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் காம்போ பத்தி சொல்லுங்க. எப்படி அந்த ஒரு மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது உங்க 3 பேருக்குள்ள? அது அப்படி இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ எம் ஸோ லக்கி. ஏவிஎம் ப்ரொடக்ஷன் மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் அவங்க பார்த்துதான். அதான் சொன்னேன், எனக்கு கேரக்டர் என்னன்னு கூட தெரியாது. நம்ம பாட்டுக்கு போவோம், அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொன்னால் அந்த ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு டைலாக் கொடுத்து பேசிட்டு வருவோம். ஸோ டைரக்டர்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நானும் எதிர்பார்ப்பேன். இஃப் தே ஆர் ஹாப்பி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா திருப்பின்னு சொல்லும் போது ஸோ அதனால ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் இப்போ தானே இருக்கு. மைசூரில் ஷூட் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு விக்கு இப்படி வச்சு டால் மாதிரி விக்கு வச்சுட்டு வந்தோம். ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் சொன்னார், ரஜினி சார் இந்த விக்கு அப்படி சூட் ஆகலை அப்படின்னு. சரி சார் அப்படி. அப்புறம் எனக்கு தெரியாதுல்ல இதை பற்றி, நீங்கள் இன்னும் ஹேர்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்போ நான் உடனே அந்த பார்த்த சாரதி என்னன்னு சொல்லி ஹேர் ட்ரெஸ்ஸர் இருந்தார். ஹீஸ் நார்மல் சச். ஸோ அவர் கொண்டு வந்து என்ன ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படிதான் விட்டுட்டு அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ரஜினி சார் சொன்னாங்க அது வேண்டாம் அப்படி எல்லாத்துலேயுமே மைண்டன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹீரோஸ்னா வந்தோமா ஆக்ட் பண்ணோமா போனோமான்னு இல்லாமல் இன்னும் அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் டிஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்களும் அழகாக இருக்கணும், நம்ம கூட அழகாக இருக்கணும். அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக சரி கொஞ்சம் பேர் எல்லாம் வந்துச்சுன்னா இட் ஷுட் மெயின்டைன் அப்படிங்கிறது ரொம்ப அழகான. ஹீஸ் கேர் லாட். அப்புறம் வந்து நான் அப்புறம் துடிக்குங்கரங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு பைக்கு சீன் இருக்கு. அதுல வந்து பைக்கில் அவர் பைக்கில் போட்டு என்ன ரொம்ப மிரட்டிட்டு இருக்கும். அந்த சாங்ல வந்து ஊன்னெல்லாம் கத்தணும். ஸோ அப்படியே அவர் ரொம்ப அப்போ எனக்கு அந்த
படத்தோட ஞாபகம். ஃபர்ஸ்ட் அந்த வில்லனை பார்த்து நம்ம அந்த பைக் அந்த சிகரெட் அதெல்லாம் நம்ம அப்ப கொஞ்ச நேரம் பைக்ல எல்லாம் போனா அவருக்கும் பயம் எனக்கும் பயம். ஊட்டி ஷூட் அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஊட்டியில அப்படி இப்படி அது வேற பயம். அப்பதான் நினைச்சேன் எவ்வளவு பயமா இருந்தா கூட சிரிச்சுட்டே இருக்கணும்னு. அப்புறம் வந்து அதை வந்து சம்டைம்ஸ் சில க்ளோஸ் ஷாட்டுக்காக லாரி மேல உட்கார வச்சுட்டு நாங்க 2 பேர் உட்காருவோம். அவர் அப்படி என்ன சொன்னா, ஆஹா இதுதான் ஸ்டைலா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் இப்பெல்லாம் ஸ்டைல் பண்ண, இப்ப நம்ம இந்த ரோடுல அதெல்லாம் பண்ண முடியும். நீங்க சொன்னோனே எப்படி ரியாக்ட் பண்ணாரு உடனே? சார் என்ன சார் நான் உங்களை வந்து படத்துல எப்படி வில்லனா பார்த்து நீங்க இப்படி போறதெல்லாம் வீலிங்லாம் பண்றீங்க அப்படி சொன்னேன். இப்படிதானா? ஓ நீங்க அப்படி எல்லாம் தூக்கி போட்டீங்க அப்படின்னு. சே அதெல்லாம் இல்ல, பட் இட் இஸ் ட்ரூ. பட் சம்டைம்ஸ் பேக் ப்ரொஜெக்ஷன்ல தான். பட் ஆனாலும் அதை தூக்கி பிடிக்கிறதே பெரிய ஸ்டைல் இல்ல. நீங்க வந்து ஒவ்வொரு படத்துலயுமே சாருக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி இருந்ததுலேயே ரொம்பவே நீங்களே உங்களுடைய கேரக்டரை அப்படியே உள் வாங்கிட்டு இது நான் வந்து ராதா கிடையாது, இது நான் இந்த கேரக்டர்னு சொல்லி ரொம்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுன மொமெண்ட் ஏதாவது இருக்கா? ஏதாவது அப்படி இல்ல, ஹெல்பிங்கிறது இல்ல. அது வந்து ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜால 2 ஹீரோயின்ஸ். ஸோ 2 ஹீரோயின்ஸ் நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வி கேனாட் எக்ஸ்பெக்ட் மோர். பிளஸ் ரஜினி சார், ரஜினி சார் ஒரு கேரக்டரா வந்தாலே மத்தவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்காது. இதுல 2 கேரக்டர் வந்தா எப்படி? ஸோ அதனால எனக்கு தெரியும் இவ்வளவுதான் சீன்ஸ் இருக்கும். இந்த சீனுக்குள்ள என்னால் அப்போ எல்லாம் கொஞ்சம் டெக்னிக் இன்னும் அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுனால கிடைக்கிற சீனை பிரமாதமா ஆக்ட் பண்ணணும். அவர் எப்படின்னா இப்படி டயலாக் சொல்லிட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சீனில், இது என்ன ஸ்டோரி சார், என்னதான் ஸ்டோரி, ஸ்டோரி எல்லாம் போய் என்கிட்ட கேட்குறேன், எப்பாவது ஸ்டோரி வச்சுக்கிட்டு நான் படம் ஹிட்டு கொடுத்துருக்கேன்னா அப்படி. ஸோ அதனால அந்த சீன் அப்போ அந்த நேரம் அதுதான் அவருக்கு. ஸோ அதை வந்து அப்புறம் இவர் வழி கேட்குறது, நான் கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறது, இன்னும் அதெல்லாம் வந்து சம்திங் ஐ டூ மை செல்ஃப். ஐ மீன் லைக் அந்த டைமில் ஐ நோ ஹூஸ் ரஜினி சார். அப்புறம் வந்து இந்த சீனில் நான் இருக்கேன், அவரோட பெயர் தான். ஐ மீன் பட் ஆனாலும் இந்த சீன் எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணணும். ஐ ஹாவ் டு பி புட் லிட்டில் மோர் அப்படிங்கிற அப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுன்னா அதை கொஞ்சம் ஜாலியாக. அதே மாதிரி இன்னொன்று வந்து அவர் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது குறைங்க இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நிறைய வம்பு இழுப்பீங்க அந்த படத்துல அவர்கிட்ட. இல்ல 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 அதை நானா அதாவது சொன்னேன்ல, வெரி ஃபியூ சீன்ஸ் வி லெஃப்ட். ஸோ அதனால அப்ப சொல்லுவாங்க, அப்ப அவர் அதுல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, இந்த பார்ப்பா நான் சொன்னதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த டயலாக்ஸ், அப்போ டயலாக்ஸ் கூட சுந்தரேஷ் சார் அப்படி பக்கா ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி சொல்ல மாட்டாங்க. அப்ப நானாவே சொல்லுவேன், சார் இவர் சொன்னதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லாரு, ஏதா இப்படி இருக்கு அப்படின்பா. உடனே ரஜினி சார் அப்படிவாங்க. ஸோ லைக் அந்த ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்காக போய் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப பேசணும் இல்லைன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் இஸ் அ சீனியர் ஹீரோ. அப்புறம் ஏஜ் டிஃப்ரென்ஸும் இருக்கு. அப்புறம் அவரோட அவர் எப்பவுமே ரொம்ப ஆத்மீயமா பேசுறவர். அந்த ராஜாதி ராஜா ஷூட்டில் இந்த வா வா மஞ்சள் அந்த சாங் இருக்குல்ல, அந்த டைம்ல லொக்கேஷன்ல ஜஸ்ட் உட்கார்ந்து இருக்கும்போது என்னமோ சொல்லிட்டு அவர் சொன்னார், 10 வருஷம் கழிச்சு நான் ஹிமாலயத்தில் இருப்பேன். நான் சொன்னேன், ஏன் சார் ஹிமாலயத்தில் போய் அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு. அப்பவே எப்படி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்புறம் த வே ஆஃப் டாக், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மெதுவா ஒரு சேஞ்சஸ் தோணும். அவர் என்னதான் ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப்டர் த ஷார்ட் ஷீஸ் ஏன்னா அவரோட டிஃப்ரெண்டாக இருக்கும் அவரை பார்க்கும்போது. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் தடவையா இது பார்க்குறேன், நம்ம டேப் ரெக்கார்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சின்னது குட்டி டேப் ரெக்கார்டர் அப்பதான் நான் பாக்குறேன். அவர் வச்சிருந்தார் இத்தினுண்டு. அவர் வச்சிருந்தாரு, என்ன நானும் என் தம்பி என்ன இவர் பாட்டு கேட்டு சொன்ன, என்ன சார் இது குட்டி டேப் பாட்டா சார், கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு ஷூட்டிங் முடிய போகுது, சார் இன்னைக்கு நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொன்னேன். ஸோ கேட்டு வாங்கி நானும் தம்பி we are so excited, lot of music அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம். அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரொம்ப சிம்பிளா கேக், அதாவது நம்ம தைரியமா போய் கேட்கலாம் சார், கேட்கலாம். சில ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஈவன் நம்ம என்ன ஹீரோயின்ஸா இருந்தாலும் அந்த கம்ஃபர்டபிள் ஜோன் இருக்காது. ஈவன் அக்கா என்ன விட ரொம்ப ஜாலியா இருக்குமா. ஐ மீன் அக்கா ரஜினி சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தா பேசுறதே டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஐ மீன் லைக் ஐயோ நான் இப்படி எல்லாம் பேசவே இல்லையேன்னு பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும் அவங்களோட பேச்சு. அப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ராஜாதி ராஜால அந்த அந்த பாட்டு இருக்குல்ல, அவர் இப்படி புழிச்சிட்டு நான் அப்படியே வருமே, ரிச் சாங், மீனம்மா சாங்ல ஒரு பிளாக் ட்ரெஸ் வித் சில்வர், அந்த ஒரு காஸ்டியூமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அப்போ எல்லாம் நான் தெலுங்குல கொஞ்சம் ஐ அம் இன்டு மோர் கிளாமர். ஸோ
அதை போட்டுட்டு வந்தேன். வந்த உடனே பார்த்துட்டு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன் தேங்க்யூ சார். அப்போ கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக், இந்த விக் அவ்வளோ சரியில்லை, யூ ஹாவ் டு பி பெட்டர். ஸோ ஐ ஃபீல் மை செல்ஃப் இஸ் ஸோ கிரேட் தட் எப்போ இந்த விக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன ரஜினி சாரை உங்கள் ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கேன்னு சொன்னால் ஐ ஃபீல் really amazing. So அந்த டைம்ல எல்லாம் ரஜினி சாரோட ஆக்ட் பண்ண போகும்போது டெஃபினட்டா லைக் ஓகே நல்லா இருக்கணும், கிளாமரா இருக்கணும், லேட்டஸ்டா இருக்கணும், ட்ரெண்டியா இருக்கணும். ஸோ அந்த ஃபீலோட தான் போவேன். ரஜினி சார் வந்து ஏகப்பட்ட ஸ்டைல் பண்ணுவார். அவர் நடக்கும்போது ஸ்டைல் நம்ம சொல்றோம், அவர் வந்து முடி இப்படி கோதும் போது நம்ம ஸ்டைல் சொல்றோம், நடக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்றதும் ஒரு நிறைய ஸ்டைல் இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைல்னா எது நீங்க சொல்வீங்க? ரஜினி ஸ்டைல்னு சொல்லி ஒரு டிப்பிக்கல் ஸ்டைல், அந்த முடியை அப்படி சைட் பண்றது, இது அப்படி, அப்புறம் அந்த வாக்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே இருக்கு. பட் யூ டோன்ட் பிலீவ், எனக்கு ரஜினி சார் வில்லேஜ் கேரக்டர் பண்ணுவாங்கல்ல, அப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவருக்குன்னு ஒரு எசன்ஸ், அவருக்குன்னு ஒரு சம்திங் எடுத்துட்டு அவர் அந்த கேரக்டரை கொண்டு போகும்போது அந்த முரட்டுக்கால அதுல இருக்கிற அந்த ஒரு 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 வெறித்தனமான ஒரு ஒரு மேன்லி இருக்கு பாருங்க. ஐ லவ் தட். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யூ நோ ஹவ் தே கண்ட்ரோல். ஐ மீன் அப்ப கூட அந்த நடக்கும்போது கூட அந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாரு, அந்த வில்லேஜ் அந்த லுங்கி அது இதெல்லாம் போட்டுட்டு. பட் அவர் எப்பவுமே வில்லேஜ்ல அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட குரல் அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் இவ்வளோ எமோஷனல், இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் பேட்டா வரைக்கும் பார்ப்பேன். நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, நானும் பசங்களும் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நீங்க பேட்டா படம் பாத்தீங்களா மேம்? எஸ். ரஜினி சார் என்ட்ரி ஆகும்போது நான் தனியா இருந்தா கூட அப்படியே கிளாப் பண்றது, விசில் அடிக்கிறது, we love that. ஈவன் நம்ம வந்தோட அப்புறம் இந்த டிக்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேப்பர் எல்லாம் கிழிச்சு கையில் வச்சுப்போம். பாம்பேல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே தூவப்போ ஆளுங்க அப்படியே பாப்பா, திஸ் இஸ் தமிழ் ஸ்டைல், ரஜினி ஸ்டைல், சாரி அப்படிமா. ஓ ரியலி? எஸ் அப்படிமா. ஸோ வி கம்ப்ளீட்லி ரஜினி சாரோட மூவி போகும்போது நாங்க அப்படியே ரஜினி ஸ்டைல்லே இருக்கும். ஓகே. அந்த ஃபேனுங்க நம்ம டிப்பிக்கலா பண்ற அந்த ஃபேன் ஸ்டைல்லே உட்காந்து படம் பார்ப்போம். சோ நீங்க ரஜினி சார் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 படங்கள் நடிச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். பட் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஏன்னா அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா பேக் டு பேக் நானும் இல்லைன்னா அக்கா, நானும் இல்லைன்னா அக்கா, நான் ஆக்ட் பண்ணா அக்கா ஆக்ட் பண்ண மாதிரி, அக்கா ஆக்ட் பண்ணா நான் ஆக்ட் பண்ண மாதிரி. சோ இட்ஸ் ஃபைன். இருந்தாலும் அக்கா நடிச்சு ஒருவேளை நம்மளே இதுல நடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். அக்கா நடிச்ச ஒரு சாங் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு சாங் இருக்கும், காத்திருந்த அதுல வந்து அக்கா வந்து கொடுமை. அதான் அந்த மாதிரி இல்ல நான் மலேசியால போனா அவங்க மூஞ்சிய கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த படம் பார்க்கும், ஐயோ இந்த மாதிரி நான் பண்ணலையே அப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னு தோணும். ரஜினி சார் பத்தி ஒரு சீக்ரெட், அதாவது அவரு வந்து மார்வேஷம் எல்லாம் போட்டுட்டு வெளில போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப பர்சனலா வந்து நிறைய பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து ராஜாதிராஜ ஷூட்டிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு அந்த பாய் தூதுன்னு சொல்லி அப்போ ஒரு குட்டி ஃப்ளைட் இருக்கும், மொத்தம் ஒரு 10 சீட்டு தான் இருக்கும். ஸோ அது அப்போ இருந்துட்டு இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதில் உட்கார. ஸோ அதில் உட்காந்துட்டு இருந்தோம். அந்த நான் ரஜினி சார் 2 அப்போ தான் ரஜினி சாருக்கு 2வது பொண்ணு பிறந்தது. அந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டல. ஸோ அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் குலுங்குனதும் அப்படின்னு அப்படின்னா ஒன்று ரஜினி சார் பார்த்து, பாவம் நான் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி 2 குழந்தை எல்லாம் பிறந்து போச்சு, பாவ ராதானி அப்படின்னா. சார் அப்படின்னா இந்த சின்ன ஃப்ளைட்டை நம்பவே முடியாது, திடீர்னு கொண்டு போய் டெரஸ்ல இறக்குனாலும் இறக்கிடுவாங்க அப்படின்னா. சார் ஏற்கனவே பயந்து உட்கார்ந்துருக்கேன், நீங்க வேற பயன்படுத்தாதீங்க அப்படிம்பாங்க. அப்ப நினைச்சேன் இந்த மாதிரி என்ன சொல்றது, பயன்படுத்தினா பண்ணு பாப்பாரு. மேம் இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா வந்து நல்ல நல்ல क्वेश्चंसக்கு நான் கேட்காமலே நீங்களே ஆன்சர் சொல்லி நீங்களே வந்து क्वेश्चन கேட்டுட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் செஷனா இருந்தது. இப்போ நீங்க கொஞ்சம் ஸ்டாச்சுவா உட்கார்ந்திருக்கீங்க மேம். யாரோ படம் வரைக்கிற மாதிரி நான் யாரோ படம் வரை ஓகே நம்ம அண்ணா வந்துட்டாரு. எஸ், அவர் இப்ப வரைய போறாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோட எண்ட்ல வந்து உங்களை ரொம்ப அழகா வரைஞ்சி அந்த பியூட்டிஃபுல் லேடியை இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் கையாலே வரைஞ்சி கொடுக்க போறாரு. இப்போ வந்து ஒரு சில போட்டோஸ் நான் காமிப்பேன். ஸோ அந்த போட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு இம்மீடியட்டா உங்களோட மைண்ட்ல என்ன ஞாபகங்கள் வருது அதை நீங்க ஷேர் பண்ணலாம் எங்க கிட்ட. எஸ், ஃபர்ஸ்ட் பாயும் புலி மூவில இருந்து ஒரு பிக். இதுதான் அந்த ரெயின் சாங். டாப் ஷாட் இருக்கும் அந்த வாட்டர் வந்து. கேமராமேன் பாபு சார் இஸ் அமேசிங். சோ இங்க பாருங்க, அடுத்து வந்து ஒரு வலைக்குள்ள எல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்க சொன்ன அந்த பைக் சீன்
அந்த அந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் போறது பிடிக்கும். பட் அவரு கூடயே நீங்க உட்கார்ந்து போகும்போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாம் நிஜமா சொன்னா அந்த பயம் இல்ல ரியல் பயம். ரியல் பயம். ஏன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அந்த நெட்டில் போட்டு மேலே இழுக்கிறது, ஏதாவது டப்புன்னு கீழே விழுந்ததுன்னா. பட் ஏன்னா there are few incidents happen also. Okay. So but anyways, of course we trust them. அதனால தானே இந்த ஃபீல்டே இருக்கு. எஸ். நல்லா இருக்கு. ஐ மீன் இப்போ பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. ராதா மேம் எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு பர்சன்? அது ஒருவேளை இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடல. எஸ். எங்கேயோ ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல பெத்தார் தான் தாயா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி அக்காவோட குழந்தை, பட் நான் வந்து வளர்க்குற மாதிரி அதோட த ரியல் ஃபீல் இப்போ தான் புரியுது. இட் இஸ் ஸோ ட்ரூ. 10 மாதம் சுமந்தனால மட்டும் தாயாக முடியாது. யார் குழந்தைங்களை ஒழுங்காக வளர்த்தி பெரியவங்க நல்ல ஹியூமன் பீயிங் ஆக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான தாய். என்ன ஒரு ஆட்டம் பார்த்தீங்களா? துணிக்கும் கரங்கள் திரைப்படத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் இது. இதை பார்க்கும்போது புலியூர் அக்கா இருக்குல்ல, ஓகே, ஷி இஸ் வெரி ஃபனி அண்ட் பியூட்டிஃபுல் டான்ஸ் மாஸ்டர். ஓகே மேம், ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்களே கொடுத்தீங்க. அண்ட் அழகாக ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து எங்களுடைய அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு போஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க. அது ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு. பார்த்துடலாமா?